சாரி அங்கிள், நீங்க வந்தது கூட கவனிக்காம நான் கோலத்துல மும்மரமா இருந்துட்டேன். நான் ஸ்கூட்டர்ல வந்தது, ஸ்டாண்டு போட்டது, பெட்டியை இறக்கிறது, இங்க வந்தது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ கோலம் போடுற வேலையில பிஸியா இருந்த. சரி, நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சும்மா இருந்துட்டேன். நீ கோலத்தை முடி. இதை பாரு, இந்த 2 புள்ளி அனாதையா நிற்கிறது, அதையும் ஆட்டத்தில் சேரு. அதை கடைசியா தான் ஆட்டத்துல சேர்ப்பேன். அது எப்படி தேவி? ஒவ்வொரு தடவையும் நான் உன் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு ஆச்சரியத்தை தர. உனக்கு கோவப்பட மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். கோலம் போடக்கூடவா தெரியும்? அங்கிள், அப்பா சொல்லி கொடுத்த நிறைய விஷயம் நான் ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கேன். ஆனா அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் நான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த வேலை செஞ்சாலும், ஐ மீன் அழுதா கூட ஈடுபாடோட அழணும்னு சொல்லுவாரு. அதனால்தான் வீட்டு வேலை, அப்புறம் சமையல் வேலை, இந்த கோலம் போடுற வேலை கூட ஈடுபாடோட செய்யறேன். இந்த கோலம் போடுறது கூட அப்படிதான். முதல்ல கத்துக்கும் போது இந்த கோலம் போடுறதை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை நல்லா அடிக்கணும் தான் யோசிச்சேன். அப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கோலம் போடுறதே ரசிச்சு ரசிச்சு பண்றேன். ஐ மீன் கோலத்தை ரசிச்சு பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேவி, கோலத்துக்கும் குடும்ப சண்டைக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா உனக்கு? என்னது? புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். எவ்வளவுதான் யோசிச்சாலும் சண்டை எங்க ஆரம்பிச்சதுன்னு 2 பேராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கோலமும். கோலத்தை போட்டு முடிச்ச உடனே எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னு தெரியாது. ஆமா அங்கிள், என்ன காலங்காத்தால எங்க வீட்டுக்கு பொட்டியோட கிளம்பி வந்திருக்கீங்க? இங்கே வெக்கேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ற முடிவா? இல்ல, நீ குடுத்துற நடத்துற அழக பார்த்த உடனே ஒரு 10 நாள் தங்கி உன்னுடைய நிர்வாக திறமையை பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா உனக்கு எதுக்காக சிரமம் கொடுக்கணும்னு பேசாம இருந்துட்டேன். நான் புதுசா ஒரு தொழில் தொடங்கி இருக்கேன்ல, அந்த ஆர்வம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். புதுசா ஒரு தொழிலா? என்னது? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு, அது படம் எடுக்கிறதுக்காக என்கிட்ட பணம் கேட்டது. என்கிட்ட ஏது பணம்? நான் என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கடன் தருவீங்களான்னு கேட்டேன். அவங்க குறைஞ்ச வட்டிக்கு தரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க கிட்ட குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி அதுக்கு மேல 1% எக்ஸ்ட்ரா வச்சு அந்த பொண்ணுக்கு நான் கடன் கொடுத்தேன்னா உதவிக்கு உதவியாச்சு, எனக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. ஐயோ அங்கிள், நிஜமாவா சொல்றீங்க? என்னால சுத்தமா நம்ப முடியல. நீ என்னுடைய முதல் கஸ்டமர். நீயே நம்ப மாட்டேன்னா எப்படி? பின்ன காலங்கார்த்தால பெட்டியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா ஊறுகா விற்கிறதுக்கு கிளம்பினேன்னு நினைச்சியா? Oh my God, என்னால நிஜமாவே நம்ப முடியல. I'm really sure. இரு. உன் சந்தோஷத்துல குதி குதின்னு குதிச்சு நீ போட்ட கோலத்தை நீயே அழிச்சுட போற. சரி அங்கிள், நீங்க முதல்ல உள்ள வாங்க. இது பாரு, இந்த படம் என் கையில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வட்டி நஷ்டம். முதல்ல உள்ள வந்து நீ பணத்தை வாங்கிக்க. சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க அங்கிள். பாத்து. சார் வணக்கம் சார், வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா? இப்பதான் போட்டு எடுத்து வந்துடுறேன். இரு. வெரி குட். புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும். வேலைகளை பகிர்ந்துக்கணும். அப்புறம் தேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வெரி குட். இந்தாங்க சார். குடிங்க அங்கிள். ஆமா டைரக்டர் சார், உங்களது என்ன காதலா இல்ல ஆக்ஷனா? இல்ல, நீங்க எடுக்க போற சினிமா காதல் கதையா இல்ல ஆக்ஷன் கதையான்னு கேட்டேன். தேவி உங்களை பத்தி சொன்னா எனக்கும் உங்க பேர்ல நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் என்ன கதைன்னு கூட கேட்காம தேவி பணம் கேட்ட உடனே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டேன். தேவி, மொத்தமா 2 கோடி கேட்டேன். அது மொத்தமா தரமாட்டாங்க. இத பார், இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. இத வச்சு படத்தை ஆரம்பிங்க. இது செலவழிஞ்ச உடனே 200 கோடி வாங்கி கொடுத்துடுறேன். அதுவும் மொத்தமா 2 கோடி இப்பவே வாங்கிட்டா வட்டி நமக்கு தானே நஷ்டம். தேங்க்யூ அங்கிள். வெறும் தேங்க்ஸ் சொன்னா மாத்திரம் போராதுமா. பணத்தோட உள்ள கடன் பத்திரமும் இருக்கு. அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, இது என்னுடைய பணம் இல்ல. நான் வேற இடத்துல வாங்கி கொஞ்சம் லாபம் வச்சு உனக்கு கடன் கொடுக்கறேன். என்ன மதன் சார்? சார், எல்லாம் உங்க திறமையில நம்பிக்கை வச்சுதான் இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இப்படி உதவி செய்யறது சிதம்பரத்துக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம்.
நீங்க எனக்கு செய்யற உதவி ஒரு நல்ல படமா எடுத்து அது நல்லா உங்களுடைய வட்டியோட பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். என்ன தேவி, கரெக்டா? கண்டிப்பா அங்கிள், உங்க பணத்தை வட்டியோட கண்டிப்பா ஷார்ப்பா கொடுத்துருவேன். அங்கிள், காஃபியோட கிளம்பிடக்கூடாது. நான் போய் சமைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நிச்சயமா சாப்பிட்டுட்டு போறேன். இந்தா பணத்தை எடுத்து ஜாக்கிரதையா உள்ள வை. சரி அங்கிள். தேவி என்கிட்ட பணம் கேட்டது வாஸ்தவம். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மூட்லேயே இருந்தேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நடராஜ் போய் கேட்டிருக்கா, இருந்திருந்தா கொடுக்கக்கூடியவன் தான், இல்லை அவனும் மறுத்துட்டான். அப்புறம் எங்கே வாங்கினான்னு எனக்கு தெரியாது. ஸோ பத்ரி சார் எங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. எங்கள் 2 பேரையும் வந்து கேட்டா நாங்கள் இல்லைன்ட்டோம். அப்புறம் பத்ரி தெரியும் அவளுக்கு, பத்ரிகிட்ட போய் கேட்டிருப்பாளா இருக்கும், அவன் கொடுத்துருப்பானா இருக்கும். அவன் கொடுத்தானா இல்லையானு எனக்கு என்ன தெரியும். அப்படியே அவன் கொடுத்தாலும் தடுக்கிறதுக்கு நியாயம் யாரு? நீங்கள் போய் சொல்கிறீங்க சார். இல்லைப்பா, நான் வந்து உங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறத என்னால நம்ப முடியாது. நீங்க தான் பத்ரி சார் மூலமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. தேவி, நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானப்பா? பணம் தேவைன்னு தீர்மானம் பண்ணிட்டா எங்க இருந்தாலும் எப்படியாவது அவ கறந்துருவா. என்கிட்ட கேட்டா நான் இல்லைன்னு. இப்ப பத்ரி கொடுக்காட்டாலும் வேற யார்ட்டையாவது வாங்கியிருப்பா. இது புரியாம எம்எல்ஏ நீ சந்தேகப்படுற? ஏன் சந்தேகப்படுறேன்னா, ஒரு விஷயத்தை நான் நம்புறேன். உங்க மகதேவிய நீங்க என் கூட சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க. யாரோட வாழணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது அவ. இதை தீர்மானம் பண்ண நானும் இன்னொருத்தர் யாரு? சார், என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. ஏன் சார், உங்க மனசுல நீங்க ஒரு முடிவு எடுக்காமையா தேவியை என் வீட்டுல வந்திருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க? எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகள் போலியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆம்பளை கூட தனியா ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்குள்ள ஏதோ முடிவெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் உன் மேல இருந்த நம்பிக்கை. சார், நம்பிக்கைங்கிறது வேற, பிளான்ங்கிறது வேற. நீங்க உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பிளான் பண்றீங்க. எனக்கு என்னமோ தேவி இப்போ படம் எடுக்கிறேன்னு ஒரு ஐடியாவோட சுத்துறது கூட உங்க பிளான் தோணுது. நீ இந்த மாதிரி முடிவோட இங்க வந்துட்டா மேற்கொண்டு நான் என்ன பேச முடியும்? சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சம்பந்தப்படாத விஷயங்களை நீங்க பிளான் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கவும் செய்யலாம். ஆனா என் மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கணும், நான் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறத உங்களால முடிவு பண்ண முடியாது. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. என்னால தேவியோட எந்த காலத்திலையும் வாழ முடியாது. சார், தேவி மேல எனக்கு கோபமோ வெறுப்போ எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு பாரதி முக்கியம். பாரதி வாழ்ற குடும்பத்துல உங்க மருமகனா என்னால வாழ முடியாது. சோ அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தொடச்சி எறிஞ்சிருங்க. ஏன்னா எந்த காலத்திலையும் அது நடக்காது. குட் பை சார்.
என்ன? இல்ல ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்கு. வா. ஓகே. உனக்கு பயங்கர டயர்ட்னஸ்ஸு, எனக்கு பயங்கர தலைவலி. சித்திக்கிட்ட சொல்லி ஒரு காஃபி போட்டு கொண்டு வர சொல்ல. உங்களுக்கு காஃபி கூட போட முடியாத அளவுக்கு எனக்கு டயர்ட் இல்லை. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றிக்கிறேன். ஓகே. நீங்கள் உட்காருங்க. பாரதி வந்துட்டியா? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லை பரவாயில்ல அத்தை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சந்தோஷ்க்கு தலைவலியா, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு போறேன். சரி. பாரதி, என்னாச்சு? இல்லை என்னன்னே தெரியல, கேரா இருக்கு. மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட லேட் ஆயிடுச்சு, பசியே இல்லாம கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். என்ன பொண்ணுமா நீ? வீட்லயும் உழைக்கிற, ஆபீஸ்லயும் போய் உழைச்சிட்டு இருக்க. நேரத்துக்கு சாப்பிட்டாதானே கொஞ்சம் தெம்பாவது இருக்கும். சரி சரி, நீ ஒன்னும் இங்க காஃபி எல்லாம் போட வேண்டாம், ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல நான் சொல்றத கேளு பாரதி, போமா. ஹாய் சந்தோஷ். என்ன சகுந்தலா, நைட்டு 12 மணிக்கு தானே ட்ரெயின், நீ எதுக்கு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுற? சந்தோஷ், நான் உடனே உங்களை பார்க்கணும், நீங்க எப்பவே வாங்க ப்ளீஸ். சொன்னோம். சரி, I'll call you later. I'll call you later. என்ன சகுந்தலா, இப்ப எப்படி இப்ப திடுதிப்புன்னு வர சொன்னா எப்படி வர முடியும்? என்னையோட லாஸ்ட், இனி என்னைக்கு உங்களை பார்க்க போறனோ தெரியல. ஒரு நாள் தானே சந்தோஷ், வந்துட்டு போங்களேன் ப்ளீஸ். என்ன யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் 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 சந்தோஷ். ஓகே, நான் வரேன். சந்தோஷ் பாத்து, ஒரு நிமிஷம் நில்லுடா.
என்ன சித்தி? இந்தா இந்த தண்ணி குடி. நான் தண்ணி கேட்கவே இல்லையே. சகுனமே சரியில்லை. போகும்போதே கால் தடுக்குது பாரு. சகுனம்? எந்த காலத்துல நீங்க சகுனம்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? சொன்னா கேளு சந்தோஷ். போகும்போது கால் தடுக்குனா ஏதாவது பிரச்சனை வரும்னு அர்த்தம். இந்த தண்ணிய குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போய். ஐயோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவளை ஒன்றும் முக்கியமான வேலைக்கு போல. அப்படியே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சொல்ல கொஞ்சம் கேளுங்க. இங்க பார் சந்தோஷ், நீ இத பெருசா எடுத்துக்கலனாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ வர வரைக்கும் என் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். புரிஞ்சுக்க. ஏன் இந்தா. ஓ சூப்பர்ஸ்டிஷியஸ். இப்படி ஒரு 5 நிமிஷம் உட்கார். இது வேறயா? ஆமா போ. கடவுளே. இந்தா இத குடிச்சிட்டு பொறுமையா போ. சரி, நான் போய் பாரதி காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா என்னாச்சு? தலை சுத்துச்சுல அத்தை. வாமிட் வேற வந்துச்சு. வாமிட்டா? ஏதாவது நிஜமாவா? கடவுளே சாமி, என் குலதெய்வமே, என் குடும்பத்தை தலைக்கு வச்சிட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. பாரதி, சந்தோஷ் எங்க வெளியில கிளம்பிட்டு இருந்தா. முதல்ல சந்தோஷ் கிட்ட போய் விஷயத்த சொல்லு. வேண்டாம் அத்தை, அவரு போயிட்டு வரட்டும். நாம டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட சந்தோஷமா சொல்லிக்கலாம். பாவம், அவரு என்ன முக்கியமான வேலையா வெளியே போறாரோன்னு தெரியல. அவரை எதுக்காக பதட்டப்படுத்தணும்? இங்க பாரு, முதல்ல இந்த விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொல்லு. அதுக்கப்புறமா டாக்டரை போய் பாத்துக்கலாம். போ, முதல்ல போய் சொல்லு. போ. சொல்லு. என்ன சந்தோஷ், கிளம்பிட்டீங்க தானே? ஆன் தி வே தானே? எங்க வந்துட்டு இருக்கீங்க? என் வீட்டு பக்கத்துல வந்துட்டீங்களா? எட் டு ஸ்டார்ட். நான் ஒன்றும் கிளம்பவே இல்லை. என்ன சந்தோஷ், நீங்க அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல. அது நான் வாசலையே உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? கிளம்புறேன், வரேன். தேங்க்ஸ் சந்தோஷ்.